ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சின்ன மினி பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கூடை போட்டுட்டு மீதி ஒயர் இருக்கும்ல, அந்த ஒயர்களை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ரிட்டன் கிஃப்ட் கூட எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நிறைய கூடைகள் போட்டு விற்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க வேறு கூடைகள்லாம் போடும்போது அந்த ஒயர் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் இருக்கும். அந்த ஒயர்களெல்லாம் வச்சு எப்படி யூஸ் பண்ணி ஒரு கூடையாக உருவாக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம். அது வந்து அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. கொலு டைம்லலாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு பர்த்டே அப்போ கூட ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமெல்லாம் வரலட்சுமி நோம்புக்கு கூட கொடுக்கலாம். இப்போது 4 அடியில் ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட மீதி இருக்கிற கலர் கலராக இருக்கும்ல, அந்த ஒயர்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மொத்தம் 17 ஒயர் எடுத்திருக்கேன். இது சின்ன கூடை அப்படிங்கிறதுனால 17 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போது கட் பண்ண ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கட்டோட வந்து போடுற ஒயர் பாருங்கள், அதுவும் ஒரு லைன் தான் போட போகிறேன். ஒரு விரல் கம்மியாக 2ஆக மடித்ததுலேருந்து ஒரு விரல் கம்மியாக அந்த அளவில் வச்சு அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த பச்சை ஒயர் மேலே மஞ்சள் ஒயரை மாட்டிட்டு பின்பக்கத்து பச்சை ஒயரை எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி மஞ்சள் கலரும் ஒரு விரல் அளவு கம்மியாக அளந்தது பின்பக்கம் இருக்கும், அடியில் இருக்கும். அதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்துருங்க. இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். கீழே வந்து அதிகமாக இருந்தால் மேலே தள்ளி விடணும். அதே மாதிரி மேலே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விடணும். இது மாதிரி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும் இப்படி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி சைடில் பாருங்கள், அந்த மேலே போகிற ஒயரை விட ஒரு விரல் அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. நம்ம பேஸ் போடுறப்போ கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு விரல் அளவு கம்மியாக விட்டிங்கன்னா ஒயர் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போது அடுத்தது கட் பண்ணி வச்ச 2வது ஒயர் எடுத்துக்கலாம். நீங்கள் கலர் வந்து மாறி மாறி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் கட்டோடு இருக்கிறத அது மேலே மாட்டிட்டு இந்த மாதிரி போடுங்க. இப்போ நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடுங்க. ரன்னிங் ஒயருங்கிறது வலது பக்கம் இருக்கணும், கட்டோடு இருக்கிறது வலது கை பக்கம் இருக்கும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதே மாதிரியே ஒரு ஒயரும் பாருங்கள், கட் பண்ண ஒயருங்களை கலர் கலராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி போடுங்க, நல்லாயிருக்கும். ரன்னிங் ஒயர் மட்டும் ஒரே கலர் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கட் பண்ண ஒயரை 2ஆக மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை மடித்து அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு அந்த மஞ்சள் ஒயரை மேலே வச்சுட்டு கட்டோடு இருக்கிறத மேலே வச்சுட்டு அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஓட்டையில் விட்டு இழுத்துட்டு மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்து இந்த மாதிரி கீழே அதிகமாக இருந்தால் இப்படி மேலே தள்ளி விட்டு பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே மீதி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 17 ஒயரும் போட்டாச்சு. இப்போ அதை கட் பண்ணி விட்டுறணும். அந்த ஒரு விரல் அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். அதாவது அந்த பக்கம் நம்ம மஞ்சள் ஒயர் இருக்கும்ல, அதே அளவு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்தது அந்த மஞ்சளை வச்சுட்டேன் நான். இப்போ வேறு கலர் எடுக்க போகிறேன். பேஸும் நான் வேறு கலரே போட்டுட்ருக்க போகிறேன். இப்போ சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டணும். மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அந்த சைடில் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி அந்த பக்கம் தள்ளி விட்டு அந்த மாதிரி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரியே இப்படி மடிச்சுட்டு பாருங்கள், கட்டோடு இருக்கிறத அந்த பக்கம் ஒயரை மடிச்சுட்டு கட்டோடனா நம்ம மீதி இருக்கும் அந்த ஒயர்களை வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுக்கிட்டே வந்துட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து அளந்து கட் பண்ணி விடணும். சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து இதை கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரியே பாருங்கள், இப்போ அடுத்ததும் போடணும். இப்போ அந்த மஞ்சள் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு லைனு ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அதை அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நடு லைன் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்காக முடிச்சு போட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு போட்டதை அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம பாருங்கள், அடுத்தடுத்த லைன் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஒயருங்க இருக்கும். நான் எல்லா கலரும் இந்த மாதிரி போட போகிறேன். இந்த பக்கம் இந்த முடிச்சுக்கும் மேலே 3 கீழே 3 லைன் போடுங்க. திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிட்டு மேலே 3 லைன் போட்டதுக்கப்புறம் திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் போடணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த முடிச்சுக்கும் மேலே பாருங்கள் 1 2 3 போட்டிருக்கோம். முடிச்சு இல்லாமல் மேலே 3 கீழே 3 வரணும். அப்படி அந்த திருப்பிக்கிட்டு இந்த பக்கமும் 3 போட்டுருங்க. அவ்வளோதான். அந்த முடிச்சுக்கும் இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 மொத்தம் 7. இப்போது மேலே போடுறதுக்கு நான் வெள்ளை கலர் ஒயர் எடுத்துக்கிறேன்.
இப்போ சொருகிற ஒரு பாருங்கள் ஒயரை கொஞ்சம் சொருகி விட்டுருங்க. எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் ஒரு 3வது நாட்லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். அப்படியே பின்பக்கமாக வச்சு அந்த ஒயரை பாருங்கள் மேலே வளவள பகுதி தெரியணும். அதனால் இந்த மாதிரி அதாவது நம்ம மேலே கூட பின்னுறதுக்கு வளவள பகுதி தெரியணும். இதை அப்படியே சொருகி கீழே வரைக்கும் சொருகிட்டு போயிருங்க. கீழே வரைக்கும் அப்படியே சொருகுங்க. சொருகிட்டு கொஞ்சம் எட்டரை வரைக்கும் சொருகுங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஒரு 4-5 பூ வரைக்கும் சொருகுனிங்கன்னா போதும். சொருகிட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ பின்ன ஆரம்பிக்கலாம் பாருங்கள். அப்படியே அந்த கேப்பில் கொண்டு வந்து அந்த இடத்துல எந்த ஒயர் வருதோ அந்த இடத்துல அப்படியே மடிச்சுட்டு வெள்ளை ஒயரை மடிங்க. மேலே போகிற ஒயரை அதை சுற்றுங்க. சுற்றிட்டு வெள்ளை ஒயரை மேலே வச்சு அந்த ஆரஞ்சு ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்தாச்சு. இப்போது மேலே போட ஆரம்பிச்சிட்டோம். இதை அப்படியே வரிசையாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. அந்த இடத்துல வந்து எப்படி திருப்புறதுன்னு காமிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் போட்டிருக்கோம். ரிட்டன் கிஃப்ட் கூடைகள் நிறைய போட்டிருக்கேன். மினி பேஸ்கெட் ரொம்ப குட்டி கூடைலாம் போட்டிருக்கேன். நிறைய கூடைகள் இருக்குது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. குழு டைமில் கொடுக்கலாம், இல்லைனா நம்ம ஆடி வெள்ளி அந்த மாதிரி பூஜை டைமில் கொடுக்கலாம், வரலட்சுமி பூஜைக்கெலாம் கொடுக்கலாம். நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு தாலி கயிறு, வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு நம்ம கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இல்லைனா பிறந்த நாள் அந்த மாதிரி வரும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி சின்ன கூடைகள் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சந்தோஷப்படுவாங்கள்ல, அவங்களும் வச்சுட்டு விளையாடுவாங்க. சாக்லேட்லாம் போட்டு நம்ம கொடுக்குற மாதிரி கூட பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது மாதிரி பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம இப்போ பின்னிட்டே வந்துட்டோம். அந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம், பேஸ் போடும்போது கட் பண்ணி விடுவோம். இப்போ கட் பண்ண தேவையில்லை. கட் பண்ணாமல் அப்படியே வரிசையாக போட்டுகிட்டே வரலாம். இப்போ பாருங்கள், இந்த லைனில் லாஸ்ட்டு போட்டாச்சு. இதை அப்படியே திருப்பிக்கோங்க சைடில். இப்போ பேஸ் வந்து இந்த பக்கமும் அப்படியே அந்த வெள்ளை ஒயரை மடக்கிட்டு மடித்து போடுங்க. அப்படியே போடுங்க. பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் அது முக்கோணம் மாதிரி தெரியும். அந்த இடத்துல 3 நாட்டு அந்த கேப்பு, அதாவது கட் பண்ணாமல் அப்படியே வளைச்சி நம்ம போட்டுக்கிட்டு வரோம். இப்படி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா அப்படியே மேலே வந்து கூட ஹைட்டு வரும். கட் பண்ணுறதில்ல, முன்னாடி பேஸ் போடும்போது கட் பண்ணுவோம்ல, இப்போ கட் பண்ணாமல் போடலாம். இப்போ அந்த அடையாளத்துக்கு வச்சுருந்த முடிச்சு இனிமேல் தேவையில்லை. அதை அந்த முடிச்சியை எடுத்து விட்டுட்டோம். எடுத்து விட்டுட்டு இப்போ அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூளை திருப்பியாச்சு. இப்போ இது 2வது மூளை, கார்னர் டேர்ன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். இப்போ பாருங்கள், இங்கேயும் வந்துட்டு அப்படியே போடுறோம். அவ்வளோதான். இந்த நீட்டமும் போடணும். எந்த இடத்துலையும் நிப்பாட்டக்கூடாது. நம்ம வந்து சொருகி அந்த இடத்துல எங்கே ஆரம்பித்தோமோ அது பக்கத்து வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் அப்படியே வரிசையாக எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல் போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள், இப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. இந்த முடிச்சியும் எடுத்து விட்டுடலாம். அடையாளத்துக்கு வச்சுருந்த முடிச்சு எடுத்து விட்டாச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டு வந்துடலாம். போட்டுக்கிட்டு வந்துட்டு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், போட்டுக்கிட்டே வந்தாச்சு. ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம போட்டுக்கிட்டே வந்துட்டோம். எங்கேயும் நிப்பாட்டாமல் வரிசையாக போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை மடித்து அதை இப்படி பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த ஆரம்பித்ததை லூஸ் பண்ணணும். மேலேருந்து ஆரஞ்சை கீழே தள்ளிவிட்டு கீழேருந்து மறுபடியும் மேலே கொண்டு வந்துட்டோம். அந்த கேப்பு அதுக்குள்ளார பின்பக்கம் மடித்து வச்சுருந்த வெள்ளை ஒயரை விட்டுட்டோம். மேலே போகிற வெள்ளை அந்த ஆரஞ்சு ஒயரை அந்த வெள்ளை ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துடணும். இழுத்துட்டு உள்ளார பாருங்கள் பின்பக்கம் இருக்கும். இப்போ நம்ம அந்த வெள்ளை ஒயர் அதை இழுத்தாக்க ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடும். அடுத்த லைன் போடுறதுக்கு சமமாக இருக்குது பாருங்கள். ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் தெரியாத அளவுக்கு சமமாக இருக்கும். இப்போ அடுத்த லைனுக்கு அப்படியே மடக்கி சைடில் கொண்டு வந்து அந்த ஆரஞ்சுக்கும் பக்கத்தில் இருக்கிற நாட்டு அதில் ஆரம்பிக்கிறோம். 2வது லைன் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரியே நீங்கள் அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. எந்த இடத்துலையும் நிப்பாட்ட வேண்டாம். பாருங்கள், 1 2 2வது போட்டிருக்கோம். இப்போ 2வது லைன் ஆரம்பிச்சிருக்கோம். எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல் அந்த ஆரம்பித்த இடம் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இன்னொரு டைம் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏற்கனவே போட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னொரு டைம் பாருங்கள் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே ஆரம்பித்தோம்ல இந்த இடம் வரைக்கும் போட்டுட்டு வந்தாச்சு. 2வது லைனு சுற்றிலும் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ ஏணிப்படி முடிச்சுக்கு இப்படி மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க, உள்பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க. ஆரம்பித்ததை மேலேருந்து கீழே தள்ளி விடுங்க. கீழே பின்பக்கத்துலேருந்து இப்போ அதை அப்படியே மேலே தள்ளி விட்டு அந்த இடத்துல அந்த கேப் கிடைக்கும். அதுக்குள்ளார அந்த வெள்ளை ஒயரை விட்டாச்சு மடித்து வச்சுருந்ததை. மேலே போகிற ஒயரை கொஞ்சம் அப்படி முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அந்த வெள்ளை ஹோல்ஸில் விட்டுட்டு இப்போ ரோஸ் ஒயரை இழுத்துருங்க. இப்படி இழுத்து டைட் பண்ணிவிட்டு இப்போ அந்த வெள்ளை ஒயரை அப்படியே இழுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இழுத்துட்டோமா? இப்போ பாருங்கள், அப்படியே மடக்கி அடுத்த லைன் 3வது லைன் ஆரம்பிக்கிறோம்.
இதே மாதிரி தான் நீங்கள் மேலே வந்து சொருகிற அளவுக்கு ஒயர் வர வரைக்கும் அப்படியே வரிசையாக போட்டுட்டு வரணும். இப்போ இந்த 3வது லைன் முடித்ததுக்கப்புறம் ஏணிப்படி முடித்து போட்டுறணும். போட்டுட்டு அடுத்தது 4வது லைன் போடணும். இந்த மாதிரியே ஒரு லைனும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. ஏணிப்படி முடித்து எதுக்கு போடுறோம்னா அப்படியே சமமாக தெரியறதுக்காக தான் நம்ம போடுறோம். ஆரம்பித்த இடம் முடித்த இடம் ரெண்டும் ஈக்குவலாக தெரியணும் அப்படின்ட்டு. ஏணிப்படி முடித்து போடாமல் கூட போடலாம். அப்படி போட்டாக்க நம்ம ஆரம்பித்த பக்கம் ஹைட்டாக தெரியும், ஒரு லைன் ஹைட்டாக தெரியும். அதுக்காக இப்போ பாருங்கள், நான் 4 அடி தான் ஒயர் வெட்டியிருந்தேன். அதனால் இப்போ 14 லைன் மேலே வருது. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னா ஒயர் 4.5 அடியாக கட் பண்ணிக்கோங்க. 4.5 இல்லைனா 4.25 அப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் வரும். இது ரிட்டன் கிஃப்ட் கூட, அதனால் இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போது அந்த ஆரம்பித்ததை லூஸ் பண்ணி ஏணிப்படி முடித்து நம்ம போட்டுடுறோம். ஏணிப்படி முடித்து போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த ஒயரை வந்து கட் பண்ணிடணும். ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சின்னதாகிடுச்சு பாருங்கள் ஒயர் இந்த இடத்துல. அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் போட முடியல. உங்களுக்கு ஒரு வேளை ஹைட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒயர் வந்து 4.5 கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கட்டோடு இருக்குல்ல அந்த வெள்ளை ஒயரை இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். ஏணிப்படி முடித்து போட்டுட்டு அப்படியே உள்பக்கம் இருக்கிற ஒயரை சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கும் கீழே அடுத்த லைன்லேருந்து கீழ் லைன்லேருந்து நேராக கீழே சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். 1 2 3 3வது லைனில் சொருகணும். அப்படி சொருகினா தான் ஒரு லைன் மடங்கி வரும், குத்தாமல் இருக்கும். நீங்கள் 2வது லைனில் டைரெக்டாக சொருகுனீங்கனாக்க குத்துற மாதிரி இருக்கும் எதுவும் எடுக்கும்போது. அதனால் 3வது லைனில் ஃபஸ்ட்டு எல்லா ஒயரையும் 3வது லைனில் வரிசையாக சொருகிட்டு வந்துடுங்க. சொருகிட்டு அதுக்கப்புறம் அதை டைட்டாக இழுத்திங்கனாக்கா ஒரு லைன் மடங்கி வரும். அந்த மேலே போட்ட லைன் மடங்கி வரும். அதை அப்படியே நீட்டமாக கொஞ்சம் தூரம் ஒரு 4 5லையாவது சொருகிடுங்க. எல்லாத்தையும் நான் சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி ஒரு லைன் மடங்கி வரும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் சொருகி விட்டுட்டேன். பாருங்கள், இப்படி வந்திருக்கு, கூட இப்படி தான் வந்திருக்கு. நம்ம மீதி ஆகிற ஒயரை என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம்ல. ஒரு 4 அடி ஒயர் இருந்தால் போதும். அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் இப்படி ஒரு கூட போட்டு உருவாக்கிடலாம். இப்போது கைப்பிடி பின்னுறதுக்கு 1 2 3 4 4.5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். 4.5 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கிறேன். ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் இந்த மாதிரி வைங்க. நான் 3 ஒயர் கைப்பிடி போடுறேன். ஏன்னா அது சின்ன கூட தான், அதுக்கு இது போதும். இப்போது 17 நாட் நம்ம போட்டிருக்கோம்ல, அதில் நடு ஒயர் அடையாளத்துக்கு அப்படி ஒயர் சொருகி வச்சுருக்கேன். அந்த நடு லைன்லேருந்து 1 2 3 லைன் தள்ளிட்டு அதே மாதிரி மேலே இருந்தும் 1 2 3வது லைனுக்கும் கீழே இந்த மாதிரி அந்த 2 லைனையும் சேர்த்த மாதிரி பாருங்கள். இடையில ஒரு கேப்பு விட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஒயர் கீழேனா ஒரு ஒயர் மேலே வச்சாச்சு. இப்போ ஏற்கனவே இருக்கிற ஒயர் அடியில் இருந்ததுனால இப்போ மேலே வச்சு ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஒயர் அடியில் ஏற்கனவே மேலே இருக்கிறதுனால அடியில் கொண்டு வந்து இந்த பக்கம் வச்சாச்சு. ஒரு ஒயர் மேலே இருந்தால் அடுத்த ஒயர் அடியில் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கீழே மேலே அந்த ஒயருக்கும் கீழே இந்த ஒயருக்கும் மேலேன்னு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஏற்கனவே அடியில் இருக்கிறதுனால இப்போ இந்த ஒயரை என்ன பண்ணணும், இப்படி மேலே வைக்கணும். மேலே 2வது ஒயருக்கும் கீழே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் மேலே இந்த மாதிரி தான் இனிமேல் நம்ம பின்ன போகிறோம். ஒரு ஒயருக்கும் கீழேனா ஒரு ஒயருக்கு மேலேன்னு இருக்கணும். இப்போ எந்த பக்கம் தூக்கிட்டுருக்கு, இடது கை பக்கம் தூக்கிட்டுருக்கு, அந்த ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு 2வது ஒயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கை பக்கம் உள்ளதையும் அடிப்பக்கமாக கொண்டு போய் லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த 2வது ஒயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு வச்சாச்சு. இதே மாதிரியே 2 டைம் பின்னுருங்க. பாருங்கள், நான் வலதுலேருந்து ஒரு டைம் இடதுலேருந்து ஒரு டைம் அடிப்பக்கமாக கொண்டு வரேன். அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த 2வது ஒயரை அமுக்கிறேன். அந்த கேப்பில் கொண்டு வந்து 2வது ஒயரை அமுக்கிறேன். இது மாதிரி தான் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயருக்கும் கீழேன்னு வைக்கணும். இப்போது அந்த மேலே வரும்போது அந்த ஹோல்ஸில் வந்து அப்படி விட்டு இந்த பக்கம் ஹோல்ஸில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இடையில ஒரு ஓட்டை விட்டுட்டு அங்கே ஆரம்பித்தோம்ல அதுக்கு நேராக அந்த இடத்துல விட்டுட்டாக்கா அந்த கைப்பிடி வளைஞ்சி விழாமல் இருக்கும். நம்ம ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டு கூடக்குள்ளார விட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் கூடக்குள்ளாரையே விடுங்க. அந்த ஓட்டையில் விட்டுட்டு அடிப்பக்கம் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஒரு டைம் மட்டும் அந்த ஓட்டையில் விடுறோம். விட்டுட்டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விடுங்க. லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த 2வது ஒயரை அமுக்குங்க. அமுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒயருக்கும்
மேலே ஒரு ஒயர் மேலே கீழேன்னு. இதுக்கு மேலே நம்ம அடியில் வைக்க அந்த ஓட்டைக்குள்ளார விட வேணாம். எப்பயும் போல் பாருங்கள், அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் கொண்டு வந்து இது மாதிரி பண்ணணும். வலது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம், இடது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம், இதே மாதிரி மாற்றி மாற்றி அந்த ஹைட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் பின்னுங்க. பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தூரம் பின்னிட்டு இப்படி வச்சு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு கைப்பிடி வேணுமோ அது மாதிரி வச்சுக்கிட்டு, அதே மாதிரி அந்த சென்டர் லைனுக்கும் 1 2 3 லைனுக்கும் தள்ளி அதே மாதிரியே போடுங்க. அப்போ தான் சமமாக இருக்கும். இந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் விடுங்க. மேலே வந்து ஒரு கட்டணும்ல, கட்டுற மாதிரி அது அடியில் விடுறதுக்கு பதிலாக அந்த ஓட்டையில் விடுறோம், அவ்வளோதான். அந்த பக்கம் பண்ணணும்ல அதே மாதிரியே அப்படி விட்டு பாருங்கள். இடையில ஒரு ஹோல்ஸ் விட்டுட்டு 3வது ஹோல்ஸில் அந்த மாதிரி விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டு அந்த கேப்பில் எடுத்து அந்த 2வது ஒயரை அமுக்கி அந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கும் அடியில் வச்சாச்சு. இப்போது அதே மாதிரியே இந்த கையிலேருந்து ஒரு டைம் விடணும், அவ்வளோதான். இந்த கையிலேருந்து ஒரு டைம் விட்டு அதே ஓட்டையிலையே, எந்த ஓட்டையில் விட்டு எடுத்தோமோ அதே ஓட்டையிலையே அப்படி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அதே மாதிரியே பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த 2வது ஒயரை அமுக்குங்க. இதே மாதிரியே பண்ணிவிட்டு இப்போ அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் அடிப்பக்கமாக 2 டைம் அந்த மாதிரி கொண்டு வர வேண்டியது இருக்கும். வலதுலேருந்து ஒரு டைம், இடதுலேருந்து ஒரு டைம். அந்த ஓட்டையில் விட வேணாம். ஓட்டையில் விடாமல் இந்த மாதிரி கொண்டு வந்து பின்னுங்க. நல்லா இழுத்துக்கோங்க ஒரு டைமும். ஏன்னா அந்த ஹோல்ஸில் நம்ம விட்டதுனால கொஞ்சம் இழுத்துட்டிங்கன்னா கேப் விழாமல் இருக்கும். அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு நீங்கள் அந்த பக்கம் ஆரம்பித்தோம்ல அதுக்கு நேர் பக்கம் வர வரைக்கும் பின்னிட்டு அதுக்கு நேராக வரும்போது அந்த ஹோல்ஸில் அப்படியே இந்த பக்கம் 3 ஒயர், அந்த பக்கம் 3 ஒயர் அந்த ஓட்டையில் விட போகிறோம் பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து இதே மாதிரி தான் 5 ஒயர் கைப்பிடி, 4 ஒயர் கைப்பிடி எல்லாமே அது மாதிரி போடலாம். உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உள் ஒயர் கொடுத்து வேறு கைப்பிடி உங்களுக்கு ஈஸியாக பழகியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி கைப்பிடி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த கைப்பிடி போட்டுக்கலாம். நான் ஏன் இந்த மாதிரி 5 ஒயர் கைப்பிடி, 3 ஒயர் கைப்பிடி இதெல்லாம் போட்டுக்கிறேன்னா, உள் ஒயர் வந்து நிறைய சொருக தேவையில்லை, ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதுவும் வந்து நல்லா பின்னல் வந்து 5 ஒயர் கைப்பிடிலாம் நான் பெரிய கூடைக்கு கூட போடுறேன். வெயிட் வச்சு எவ்வளோ தூக்குனாலும் உள் ஒயர் கொடுக்காத போட்டாலுமே அது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள் ஒயர் வந்து நம்ம சும்மா மொத்தமாக இருக்கிறதுக்கு கொடுக்குறோம், அந்த மாதிரி தான் இருக்கும். 5 ஒயர் கைப்பிடியும் இந்த மாதிரி இந்த பின்னல் வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி கொடுத்து நம்ம இதுங்கிறதுனால ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போது வரிசையாக பாருங்கள், ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சுட்டு இந்த பக்கம் 3 ஒயர், அந்த பக்கம் 3 ஒயர் இருக்குல்ல, அதை ஒரு முடிச்சு போட்டு அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் தூரம் எட்டுற வரைக்கும் சொருகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் அதை கட் பண்ணி போட்டுருங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது, பெரிய சைஸ் கூடைங்களும் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைப்பிடி பாருங்கள், இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் நம்ம போட்டாச்சு, அவ்வளோதான். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி கலர் கலராக ஒயர் வச்சு போடும்போது அதுவும் அழகாக இருக்குது. வெள்ளை ஒயர் மட்டும் நம்ம மேலே இருந்துச்சுன்னா போதும். இல்லை உங்கள்கிட்ட வேறு எந்த ஒயர் அதிகமாக இருக்கோ அதை வச்சு கூட போடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.